தமிழ் திரையுலகத்தில் 96 திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க தான் நடிகை கௌரி கிஷன். அதன் பிறகு மாஸ்டர், கர்ணன் போன்ற திரைப்படங்களையும் ஒரு சில மலையாள திரைப்படங்களையும் நடிச்சு பிரபலமானாங்க. தற்போது அதர்ஸ் அப்படின்ற தமிழ் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பத்திரிகையாளர் ஒருவர் ஹீரோ கிட்ட கௌரி கிஷனின் வெயிட், அதாவது எடை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டது பெரும் சர்ச்சையை கிளப்பி இருந்தது. இது குறித்து கோபத்துடன் பேசிய கௌரி, என்னோட வெயிட் பற்றி தனிப்பட்ட கேள்விகளை கேட்கிறது தப்பு. ஆண் நடிகர்களை பார்த்து பத்திரிகையாளர்கள் யாரும் இப்படி கேள்விகள் கேட்கிறது இல்ல. நடிகைகள்கிட்ட மட்டும் இப்படியான தனிப்பட்ட உடல் சார்ந்த கேள்விகளை கேட்கிறது ஏன்? இதையெல்லாம் இயல்பாக நார்மலைஸ் பண்ண முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே காட்டமா கோபமா பேசியிருந்தாங்க. இதையடுத்து நடிகை கௌரி கிஷனுக்கு தமிழ், மலையாளம் திரையுலகத்தில் இருந்து பல்வேறு பிரபலங்கள் ஆதரவுகள் தெரிவிச்சிருந்தாங்க. பலரும் அந்த பத்திரிகையாளரை கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து கேள்வி கேட்ட அந்த யூடியூப் பத்திரிகையாளர் RS கார்த்தி அப்படிங்கிறவர், உடல் எடை குறித்து ஜாலியாக நான் கேட்ட கேள்வி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. நான் கேட்ட கேள்வி நடிகை கௌரி கிஷனின் மனதை புண்படுத்தி இருந்தால் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்ன பதிவிட்டிருந்தாரு. ஆரம்பத்தில் என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்கவே முடியாது, நான் கேட்ட கேள்வியில எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொன்னவர் அதுக்கப்புறமா இப்பதான் சமீபத்தில் வருத்தம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருந்தாரு. ஆனா தான் கேள்வி கேட்டது தவறுதான் அப்படின்னு ஒப்புக்கொள்ளாதது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இது குறித்து நடிகை கௌரி கிஷன் அவருடைய அந்த வீடியோவை ஷேர் பண்ணி, தன்னுடைய தவறையே தவறாக உணராமல் நான் ஜாலியாக கேட்ட கேள்வியை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் யாரையும் உடல் ரீதியாக கேலியோ அவமானமோ செய்யல அப்படின்னு மீண்டும் பொறுப்பு இல்லாம தான் அவர் பேசியிருக்காரு. கேட்ட கேள்வி தவறுதான் அப்படின்னு ஒத்துக்கொண்டு தெளிவாக மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறை மறைத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று வருத்தம் தெரிவிப்பதால் எந்த பயனும் இல்லை. தவறை உணர்வதுதான் முக்கியம். வெற்று வார்த்தைகளையும் வெற்று வருத்தங்களையும் எந்த காலத்திலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை கௌரி கிஷன். இதன் மூலமா வருத்தம் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியிட்ட அந்த வீடியோவுக்கு தன்னுடைய கண்டனத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. வருத்தம் தெரிவிக்கிறன்ற பேரில் அவர் இப்போவுமே அவர் கேட்ட கேள்வி நியாயம்தான், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், அவருடைய தவறை உணரணும் அப்படின்னு சொல்லி கௌரி கிஷன் இன்னுமே அவங்க ஸ்டாண்டில் தெளிவாக இருக்காங்க. இந்த விஷயத்திலையுமே அவங்களுக்கு ஆதரவாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் சங்கமுமே கூட தங்களுடைய ஆதரவை கௌரி கிஷனுக்கு தான் தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்றதுனால தான் அந்த RS கார்த்தி அப்படின்ற யூடியூபர் இறங்கி வந்து இந்த வருத்தம் தெரிவித்து வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. இப்போ நடிகை கௌரி கிஷன் தொடர்ந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும், தவறு உணரணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.